श्रीमन प्रभो श्री नारायण यतीन्द्र महादेशिकाय नमः। शिवरे वात्सल श्री कृष्णमार्य महादेशिकाय नमः। शिवरे शिवगो श्री रंगनाथ यतीन्द्र महादेशिकाय नमः। அடியருக்கு நேரம் நல்லா இருக்கு அப்படின்றதுனாலதான் மகன்கள் இந்த ஒரு சபையை அடியருக்கு சரியா கொடுத்துருக்கான். ரொம்ப அற்புதமாக நம்ம அழகிங்களுடைய பிரதட்ச மகோத்சவம் 2வது மாசமா நடந்துட்டு இருக்கு. அவருடைய திருத்தமையான அவருடைய கிரந்தங்கள் மகாவித்வான்கள் இந்த விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே இப்ப சம்பிரதாயத்துல என்னன்னா, ஒரு காலத்துல நம்ம கமாமரேஷன் வாழ்க்கைன்னு போட்டிருந்தோம். சுவாமி தேசிகன் ஜெயத்பேட்ட பட்டிகான் தப்பட்டிகையே 27வது தான் ஸ்ரீபாஷர் சாதிச்சதற்கு கமாமரேஷன் வாழ்க்கை போடுறது போடுறேன்னு சொல்லி சுவாமி சாதிச்சார். இப்போ அந்த ட்ரெண்டை நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டா டிஜிட்டலைஸ் பண்ண ஆரம்பிச்சோம். இன்னைக்கு புத்தகங்கள் வாசிக்கிற பழக்கம் குறைஞ்சு போச்சு. இன்னைக்கு மக்கள் யூடியூப்ல நிறைய பேர் சப்ஸ்கிரைபரா இருக்கலாம். ஆனா எல்லாம் சமய குறிப்பு தான் அதிகமா கான்சன்ட்ரேட் பண்றான். இருந்தாலும் விஷயங்கள் போய் அவளுக்கு சேரணும், அவ அதை கிரகிச்சுக்கணும். பின்னாடி வரக்கூடிய சந்ததிக்கு இது ஒரு கலெக்டிவான ஒரு பிளேலிஸ்டா இருக்கணும்ன்றதுக்காகத்தான் இந்த மாதிரி சதத்துல இப்படி உத்தமமான தேசிகாசிய பிரகாசத்திலிருந்து வாக்கியார்த்தங்களை எடுத்துட்டு அதை உபன்யாசமா வச்சுட்டு அதே சமயத்துல அது அபூர்வமான சில அர்த்த விசேஷங்களை இந்த மகான்கள் வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. அதை நாம உபயோகப்படுத்திக்கணும். கடைசியா நீராமந்த சுவாமி ஒரு பாசகத்தை முடிச்சா அதை முடிச்சுட்டு அதை எப்படி சொல்றாங்க, என் ஆதிப்பிராமிக்க மத்திய தெய்வம் ராஜதே அப்படின்னு பாசனம் ரொம்ப வேடிக்கா சார். ஆழ்வார் இந்த பாசனத்தை பஸ் ஸ்டாண்ட்ல தான் கம்போஸ் பண்ணிட்டாரு. புரியலையே, ஒன்றும் தேவம் உலகம் உயிர் மற்றும் யாருக்கு உயிர் பயணத்தான் குன்றம் போர் மணிமாலை திருக்குறுவோர் அப்படின்னுட்டு ஆழ்வார்களுக்கு திருந்து போதும் நான் சொல்றாங்க. ஆழ்வார்கள் என்னன்னா ஒரு 10 டூரிஸ்ட் பஸ் வருது, ஆனா பெருமான சீக்கிரத்தை காத்துட்டு இருக்கா, கடவுள் சீக்கிரம் காட்டுக்கு போயிட போறான் அப்படின்னு ஆழ்வார் வரா. பெருமாள் ஆதித்யநாத சேவிக்க வரா. நான் போய் அவரை வழிகாமி போட்டு பஸ் ஸ்டாப்புக்கு வந்திருந்தேன். ஏன்னா அவன் எங்க வழி தெரியாம போயிட போறாரு. பெருமாளை சேவிச்சிருந்த ஆழ்வார் மெசேஜ் வந்தோடனே பஸ் ஸ்டாப்புக்கு வந்துருந்தார். பஸ் எல்லாம் வந்தது. ஆழ்வார் பெருமாள் இருக்காரு, வாங்க இந்த சுவாமி ரொம்ப நாடியாயிட்டு எங்க திருச்செந்தூர்ல தனசாட்சியோட சொன்னா அதுக்கோசம் நாங்க தான் அப்படியே போறோம், பிளான் சேஞ்ச் அப்படின்றாரு. அப்பா ஆழ்வார் என் ஆதித்யநாத் நிற்க பத்தை தெய்வம் நாடுதேன்னு கடைசி பாடத்தை பஸ் ஸ்டாண்ட்ல தான் ஆழ்வார் கம்போஸ் பண்ணிட்டு இருக்காரு. வேடிக்கையா சார், எதுக்குன்னா அந்த பரதேவதா நிச்சயம் எவ்வளவு முக்கியம் என்பதை காமிட்டு இருக்காங்க. நம்ம அந்த டபுள் டமாக்கா கிடைச்சிருக்கேன். வெள்ளிமலம் பெரிய சுவாமி கிரந்தம் எழுதினாலும் எப்படி சுதப்பிரகாசிகா சுவாமி தேசிகன் மூலமாக பிரகாசமாச்சோ அந்த மாதிரி வெள்ளிமலம் சின்ன சுவாமி இந்த தேசிகாசிய பிரகாசத்தை நமக்கு பிரகாசப்படுத்தி கொடுத்திருக்க. அதே மாதிரி இந்துவோட விஷயங்கள் சாரபோதனை வியாக்கியானம் பண்ணினாலும் ரகசிய திரேசார விவரணமாக நம்ம வில்லங்க சிவாரிக்கிட்ட அதுக்கு விவரணம் பண்ணி காமிச்சிருக்காரு. இதை சேர்த்து அனுபவிக்கிற ஒரு திவ்யமான சதத்துல அதான் வந்து இதெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரியுது. ஒவ்வொரு இடத்துல எல்லா இடத்துல நடக்க போகுது. எல்லா இடத்துக்கும் எல்லாரும் வரணும்னு சொன்னேன். இங்க இருக்கிறவாலே எல்லா இடத்துக்கும் வரணுன்றதுனால அந்த இடம் இந்த இடமா எனக்கு சொல்லி அதனால எல்லாரும் வந்து அவசியம் கலந்துக்கணும்ன்றாக பிரார்த்திச்சிடும். உகந்த திவ்ய தேசங்கள்ல முடிய போறது. அதுக்கு முன்னாடி பெங்களூர்ல இருந்து சுவாமி அந்த புத்தகத்தை பார்த்துட்டே ரொம்ப சமட்டு போயிட்டேன். அதுல அச்சு வந்து ஸ்டாப் வசதிக்கு வந்துட்டாங்க அப்படின்னு காய்க்கல. இந்த கஷ்டத்தை ஐடிக்கிட்டே அனுபவிச்சேன். ஏன்னா அந்த காலத்துல அச்சு கோங்கிற போயிட்டு இருந்ததால அதுவும் வேற யாரும் கொடுப்பாக்க முடியல. பெரிய சுவாமி ஒருத்தர் தான் அவருக்கு தேகத்தை கொஞ்சம் அசௌகரியம் ஏற்பட பண்ணவே பல இடங்கள்ல கொடுத்து பல இடத்துல பண்ணியாச்சு. அது இப்ப ஐடிக்கு அது வெளியிடும் போதே இதுல இருக்கே நமக்கு சக்தி இல்லை, சரி ஏன்னா ஐடிக்கு வாங்கி பலந்துச்சா வெளியாச்சு. ஆனா அதனால அதனுடைய சமூகத்தை கழித்து இப்போ பெரும்பாலும் ஒரு சங்கல் வச்சு அந்த புத்தகத்தை ரீபிரிண்ட் பண்றதாக 4 வருஷமா வீட்டுல பண்ணிட்டு இருக்கேன். அதனால வந்து இதே ப்ரூஃப் பார்த்து முதல் பாகம் ப்ரூஃப் பார்த்தாச்சு. அது ஃபைனல் ப்ரூஃப் பார்க்கணும். அது அப்படிதான் சொல்லிருக்காரு. 2வது பாகம் அவங்களுக்கு சமம் இல்லை, அதையும் பார்த்தாச்சு. அதாவது இன்னும் 3 அதிகாரம் தான் பாக்கி இருக்கு. அதையும் பார்த்து முடிச்சாங்க. 2வது வந்து ஒரே ப்ரூஃப் பார்த்தா போறோம். அது ஃபைனல்
ஐடியுடைய சன்மான உற்சவத்துல அந்த 2 பாகத்தையும் வெளியிடலாமான்ற ஒரு உத்தேசம். அது சத்யநாராயண் விஜயானந்த் பூர்த்தி பண்ணுவான்ற ஒரு தைரியம் இருக்கு. இப்படி சுவாமிகள் அப்படி இந்த புத்தகத்தை வரப்போறது அது இருக்கு. அதை தவிர ஐடிகள் எங்க, அதாவது ஐடியுடைய சம்பந்தம் எந்தெந்த இடத்துல இருக்கோ அங்கெல்லாம் காலகட்டங்கள் ஒரு எண்ணம். அது பிரகாரம் பகுலாவட்டி கஷேத்திரம் ஸ்வயம்படைந்த கஷேத்திரத்துல திருப்பதியில அடுத்த மாசம் திருப்பதியில அதுவும் ஜீவன் ஜெயசங்கர் பாடசாலை ஆரம்பிச்சு முதல் வித்தியார்த்தி அந்த வெற்றில ஆக அந்த பாடசாலையிலிருந்து உன்னதமான ஸ்திதியில அந்த ஐடியில கொண்டு வச்சு அப்படிப்பட்ட பெருமையான அந்த தளத்துல அடுத்த மாசம் நாவல்பாக்கம் எஜ்ஜம் சுவாமியும் சுந்தராச்சார சுவாமி அவனை கொண்டு அங்க நடத்துறதுக்கு ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒவ்வொரு உபயோகம் அப்படின்னு தான் பண்றேன். ஏன்னா அங்க சக்தி கிடையாது. அதனால அப்படி இதெல்லாம் போனதான் திருவள்ளியில ஆடிட்டர் நான் பண்ணேன். இந்த மாதம் உபயமானது ஏடிஎஸ் சுவாமியில தாமாதான இருக்கிற ஐடிஎஸ் தேவானந்த சுவாமியுடைய உபயமாக நடக்கிறது. அந்த சுவாமியால நடத்தியில அந்த சுவாமியுடைய திருச்சியாக இங்க ஒரு ஸ்தலத்தை கொடுத்து பெருமானுக்கு பிரசாதமான இதற்கு உபயோகப்படுத்தி இதெல்லாம் ஏற்பாடு பண்ண ட்ரஸ்டிகளுக்கு அவருடைய கண்டச்சரியம் சுவாமி கிருபையாக இருந்து எல்லா வித்வான்களையும் அவங்களுக்கு விஷயத்தை கொடுத்து அந்த வித்வான்களும் ரொம்ப ஐடியுடைய இருக்க கௌரவத்தையும் அதில் இருக்கிற ஒரு பிரீத்தியம் கொண்டு நியமனத்துக்கு உட்பட்டு சமத்தை பார்க்காம எழுதி இங்க நடத்தி கொடுத்த மாணவர்களுக்கும் வந்த ஸ்ரோதாக்கள் எல்லாருமே விலட்சமான ஸ்ரோதாக்கள். ஏன்னா எல்லாருமே கால்சியம் கேட்டதா, அதனால ஒவ்வொருத்தர் முகூர்த்தம் பார்த்தாலும் அவங்களுக்கு தெளிவு கிடைக்கிறது. அப்படிப்பட்ட ஸ்ரோதாக்கள் எல்லாருமே மேற்கொண்டு சாதிச்சுக்கலாம். இப்படி அன்னைக்கு பிரார்த்திக்கிறேன்.